வாசுதேவர் தொகுதியுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சிக்காகவும் நம்முடைய ராஜா அவர்கள் அயராது உழைப்பார், உங்களோடு நிற்பார். வெறும் தேர்தல் மட்டும் மக்களை வந்து சந்திக்கிற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் கிடையாது. புளியங்குடியில ஒரு புதிய நாலேஜ் சென்டர், கோம்பை ஆற்று பாலத்துல இன்னைக்கு 4 கோடி ரூபாய் ஒதுக்கிடப்பட்டு அந்த பாலம் புதுப்பிக்கப்பட்டிருக்கு. புதிய கூட்டு குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்பட்டிருக்கு. தலைவன் கோட்டையில இன்னைக்கு பிரைமரி ஹெல்த் சென்டர், வாசுதேவ நல்லூர்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாண்டு அதை நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு புதுப்பிச்சு கொடுத்துருக்கோம். கீழப்பாவூர் ஒன்றியத்துல 6 கோடி ரூபாய் ஒதுக்கீட்டுல சாலை பணிகள் நடந்திருக்கு. ஊத்துமலையில துணை சுகாதார நிலையம் கட்டி கொடுத்திருக்கிறோம். சுரண்டை அரசு கல்லூரிக்கு கூடுதல் கிளாஸ் ரூம்ஸ் கட்டி கொடுத்திருக்கிறோம். சுரண்டையில சமுதாய நலக்கூடம் கட்டி கொடுத்திருக்கிறோம். பட்டாக்குறிச்சியில ஒரு புதிய இண்டோர் ஸ்டேடியம் கட்டி கொடுத்திருக்கிறோம். பாவூர் சத்திரத்துல நாட்டு நாய்கள் ஆராய்ச்சி மையம் மாற்றி கொடுத்திருக்கிறோம். கைகுண்டார் கோவிலுக்கு செல்லும் பாதையில 50 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு தார் சாலை போடப்பட்டிருக்கு. போன 2021 சட்டமன்ற தேர்தல் போது 5000 வாக்கு வித்தியாசத்துல ஒரு ஜெயிக்க வச்சுங்க. இந்த முறை குறைஞ்சது ஒரு 25,000 வாக்கு வித்தியாசத்துல அண்ணன் தங்கப்பாண்டியன் அவர்களை ராஜபாளையம் தேர்வு செஞ்சு நீங்க அனுப்பணும். செஞ்சு கொடுப்பீங்களா? நம்முடைய திட்டங்களை எல்லாம் மக்கள்கிட்ட எடுத்து கொண்டு போய் சேருங்க. என்னென்ன செஞ்சு கொடுத்துருக்கிறோம். மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர்கள் கொண்டு வந்தாரு. அரசு பள்ளிகளுக்கு காலை உணவு, கல்லூரிக்கு போறோம்னா அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் கல்வி ஊக்கத்தொகை, நான் முதல் திட்டத்தில் 3 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கிறோம். 10 லட்சம் கல்லூரி மாணவிகளுக்கு இலவச லேப்டாப் திட்டத்தை அறிவிச்சு ஒரே மாசத்துல கொடுத்திருக்கிறாங்க. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் இன்னைக்கு ஒவ்வொரு மாசமும் 1,31,00,000 மகளிருக்கு மாசம் 1000 ரூபாய் நம்முடைய அரசு கொடுத்துட்டு இருக்கு. விவசாயிகள், நெசவாளர்கள், உழைப்பாளிகள் நிறைந்த தொகுதி இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதி. இந்த தொகுதியுடைய விவசாயிகள், நெசவாளர்களுடைய உரிமைக்காக தொடர்ந்து குரல் கொடுப்பவர் தான் நம்முடைய தோழர் மகாலிங்கம் அவர்கள். உழைக்கும் மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்க களத்துல என்னைக்கும் உங்களோடு நிற்கக்கூடிய வேட்பாளர் தான் அந்த மகாலிங்கம் அவர்கள். தோழர் மகாலிங்கம் அவருடைய குரல் இந்த முறை நிச்சயம் நம்முடைய சட்டமன்றத்துல ஒலித்தே தீர வேண்டும். செஞ்சு காட்டுவோமா? என்ன போட்டோம்? இல்ல போட்டோலாம் இல்ல, இதெல்லாம் ரொம்ப டூமச். இதெல்லாம் போட்டோலாம் கிடையாது என்கிட்ட. இல்ல போட்டோ இல்ல. போட்டோ காட்டுமா? நீங்க மொரட்டு பக்தர்கள் பார்த்திருப்பீங்க, மொரட்டு தொண்டர்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு மொரட்டு அடிமையை பார்த்திருக்கீங்களா? இதைத்தாமா சொன்னேன் நானு, இதைத்தான் சொன்னேன். நம்பர் 1 மொரட்டு மோடியுடைய மொரட்டு அடிமை திரு எடப்பாடி பழனிசாமி சொன்னேன். இப்போ அவருக்கு கோவம் வந்துருச்சு. என்ன தெரியுமா சொன்னாரு? உதயநிதி என்ன பேசுறாரு, அவருக்கு என்ன அனுபவம் இருக்கு, அவருக்கு எந்த அனுபவமே இல்லை அப்படின்னாரு. உண்மைதான், எனக்கு எந்த அனுபவமே கிடையாது, இந்த அனுபவம் கிடையாது அப்படின்னா. பாத்தீங்களா? தெரியுதா யாருன்னு? எடப்பாடி பழனிசாமி இப்படிதான் முதலமைச்சர் ஆனாரு. இந்த அனுபவம் எனக்கு கிடையாதுன்னு யார்கிட்டயும், குறிப்பா சங்க கூட்டத்துக்கிட்ட பயப்படுற அனுபவம் எனக்கு கிடையாதுன்னு. சாத்தூர் தொகுதியோட வெற்றியை நீங்க ஏற்கனவே கன்ஃபார்ம் பண்ணி உறுதி செஞ்சு வச்சிருக்கீங்க. கரெக்டா? வெற்றி உறுதியா? உதயசூரியனோட வெற்றி உறுதியா? அண்ணன் கடற்கரையோட வெற்றி உறுதியா? எந்த சின்னம்? ஏற்கனவே மாவட்ட பஞ்சாயத்து சேர்மனா மக்கள் பணியாற்றிய அனுபவம் மிக்கவர் அண்ணன் திரு கடற்கரை ராஜ் அவர்கள். இந்த தொகுதியில நம்ம எதிர்த்து யார் போட்டி போடுறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். பாஜகவுடைய சங்கி கூட்டத்துடைய மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் போட்டி போடுறார். ஏற்கனவே திருநெல்வேலியில நின்று இப்ப மீண்டும் அங்க போய் நின்னா டெபாசிட் கிடைக்காதுன்னு அவருக்கு தெரியும். அதனால சாத்தூர்ல நிக்கிறாரு. அவருக்கு நீங்க செஞ்சு காட்டணும். என்ன திருநெல்வேலியில நின்று என்ன ரிசல்ட் வந்திருக்குமோ, டெபாசிட் போயிருக்கும், அதே மாதிரி இங்க சாத்தூர்லயும் அவர் டெபாசிட் காலி ஆகிற அளவுக்கு நம்முடைய உழைப்பு, நம்முடைய வெற்றி இருக்கணும்.
ஒரு இளைஞரணி செயலாளர் இன்னொரு இளைஞரணி செயலாளருக்கு வாக்கு கேட்டு வந்திருக்கிறேன். நம்முடைய மதிப்பிற்குரிய அக்கா பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தலைவர் போட்டியிட்ட கொளத்தூர் தொகுதி போய் நம்முடைய தலைவருக்கு உதயசூரியன் சின்னத்துல வாக்கு கேட்டாங்க. அதே மாதிரி நம்முடைய தலைவர் கடலூருக்கு போய் அக்கா பிரேமலதா விஜயகாந்த் அவங்களுக்கு முரசு சின்னத்துல வாக்களிங்கன்னு வாக்கு கேட்டாங்க. இப்போ நான் இன்னைக்கு தம்பி விஜயபிரபாகர் அவர்களுக்கு முரசு சின்னத்துல வாக்களிங்கன்னு உங்களை எல்லாம் கேட்க வந்திருக்கிறேன். இப்படி கேப்டன் விஜயகாந்தோட குடும்பத்தோட இன்னைக்கு கிட்டத்தட்ட 3வது தலைமுறையா எங்களுடைய நட்பு தொடர்ந்துகிட்டு இருக்கு. இந்த நட்புக்கு இன்னும் பெருமை சேர்க்கிற விதமா இந்த சட்டமன்ற தேர்தலில் விருதுநகர் தொகுதியில தம்பி விஜயபிரபாகருடைய வெற்றியை நீங்க உறுதி செஞ்சு கொடுப்பீங்களா? சென்ற சட்டமன்ற தேர்தலில் சொன்ன வாக்குறுதிகளை காப்பாத்திருக்கிறோம். இப்ப வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். ஆட்சி அமைச்சோன்னு மகளிர் உரிமை தொகை திட்டம் 2000 ரூபாய் உயர்த்தப்படும் நம்முடைய முதலமைச்சர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். முதலமைச்சர் காலை உணவு திட்டம் 8ஆம் வகுப்பு வரைக்கும் விரிவுபடுத்தப்படும் சொல்லிட்டோம். கல்வி ஊக்கத்தொகை 1000 ரூபாய் இருந்தது 1500 ரூபாய் உயர்த்தி கொடுப்போம்னு சொல்லிட்டோம். 35 லட்சம் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப் கொடுப்போம்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். எல்லாத்தை விட முக்கியமான வாக்குறுதி உங்களுக்கு தெரியும். ஆட்சி அமைஞ்சோன்னு 8000 ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் மகளிருடைய கைகளில் கொடுத்துருவோம். மகளிர் அவங்க வீட்டுக்கு என்ன மின்சாதன பொருட்கள் தேவையோ அதை அவங்களே முடிவு பண்ணி வாங்கிக்கலாம்னு முதலமைச்சர் சொல்லியிருக்காங்க. நம்முடைய முதலமைச்சர் சொன்னா செய்வாரா? நிச்சயம் செஞ்சு காட்டுவோம். மதுரைக்குள்ள வந்தாலே எப்பவுமே தனி எனர்ஜி தான், தனி ஸ்பெஷல் தான், தனி கெத்து தான். எய்ம்ஸ் மருத்துவமனை உங்களுக்கு தெரியும், இந்தியா முழுக்க ஃபேமஸ் ஆனது எய்ம்ஸ் மருத்துவமனை. அதுக்கு காரணம் இந்த திருமங்கலம் தொகுதி தான். தோப்பூர்ல இன்னும் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டிட்டு இருக்காங்க. எப்போ தெரியுமா அடிக்கல் நாட்டாங்க? 2015ஆம் வருஷம் அடிக்கல் நாட்டாங்க. 11 வருஷம் ஆச்சு. கட்டி முடிச்சாங்களா? இந்த எய்ம்ஸ் மருத்துவமனையை கட்டி முடிக்கிறதுக்கு வக்கு இல்லாத பாஜக அரசு அதனுடைய அடிமை அதிமுக கூட்டணி வச்சிருக்கிறாங்க. தமிழ்நாடு அப்படின்னாலே பாஜகவுக்கு அலட்சியம் தான். அப்படிப்பட்ட பாஜகவோடு தான் இன்னைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வச்சிருக்கிறார். அதுலயும் குறிப்பா இந்த தொகுதியில அதிமுக வேட்பாளர் யாருன்னு தெரியல, 100 ரூபாய் உதயகுமார் சொல்றாங்க. அவர மோடி அமித்ஷாவுக்கு நம்முடைய எடப்பாடி பழனிசாமி ஒரு முரட்டு அடிமைனா, எடப்பாடி பழனிசாமியோட நல்ல முரட்டு அடிமை தான் திரு உதயகுமார் அவர்கள். இந்த சட்டமன்ற தேர்தல் டெல்லி அணியா தமிழ்நாடு அணியான்னு பார்த்துருவோம். டெல்லி அணியா வீழ்த்த வேணும், வீழ்த்தி காட்டுவோமா? இந்த முறை திருமங்கலம் தொகுதியில அந்த மணிமாறனவன் ஜெயிச்சே ஆகணும். உதயசூரியன் சின்ன ஜெயிச்சே ஆகணும். செஞ்சு காட்டுவீங்களா?